ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே அழகர் மதுரைன்ற கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர் விஷாரத் பூர்வாத்தில் பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த தேர்ட் பேப்பர் எல்லாமே தமிழ் தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதனால இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் இதில் என்னென்ன எழுதணும், எப்படி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தம் தேர்ட் பேப்பரும் 100 மார்க்ஸு, அதே 3 மணி நேரம் தான். சரி, இதில் குறிப்புன்னு ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இதில் பிரிவு 1, அதே மாதிரி பிரிவு 2, அதுக்கப்புறம் ஈஸி லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இது வேண்டாம், இப்போதைக்கு நான் இதை மட்டும் சொல்லித்தரேன். பிரிவு 1, பிரிவு 2ன்னு 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவல் மார்க்ஸ் தான். இதில் ஏதாவது ஒரு பிரிவில் ரெண்டு கொஷின்ஸும், மற்ற பிரிவில் 3 கொஷின்ஸும், மொத்தம் 5 கொஷின்ஸ் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஒவ்வொன்றுமே 3 பேஜுக்கு மேலே எழுதணும்னு சொல்கிறாங்க. 3 பேஜுக்கு கம்மியாக எழுதக்கூடாது, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே 20 மார்க்ஸ் தான். எல்லாத்துக்குமே நீங்கள் 20 மார்க்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி சைட் ரேட்டிங்ஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் கிளியராக நீங்கள் எழுதணும். இப்போ இதில் பிரிவு 1 ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், தமிழ் இலக்கியத்தில் திருமந்திரம் என்னும் திருமுறை பற்றி விளக்கவும். செகண்டு, காவிரியின் சிறப்பு பற்றி விவரிக்க. தேர்டு, இலக்கிய கனிகள் என்னும் தலைப்பில் கனிகளை பற்றி சுவைப்பட கூறப்பட்டுள்ளதை விவரிக்கவும். ஃபோர்த்து, மதுரை மாநகர் இலக்கிய கண்ணோட்டத்தில் எவ்வாறு சிறந்து விளங்குகிறது. பொதுவாக இதுக்கு நான் ஒன்று தரேன், அதை நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த கட்டுரையாக இருந்தாலுமே முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ரெண்டாவது, ஆசிரியர் குறிப்பு இருந்தால் ஆசிரியர் குறிப்பு முன்னுரைக்கு முன்னாடியே போட்டுடுங்க, சரிங்களா. இது சைட் ரேட்டிங்கில் எந்த டாபிக் எழுதுறீங்களோ அதுக்கேற்ற ஒரு 4-5 சைட் ரேட்டிங் கொடுத்துட்டு உள்ள பேராகிராஃப், புல்லட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பேராகிராஃப் 2-3 இருந்தாலும் நீங்கள் அழகாக இடைவெளி விட்டு அழகாக எழுதணும். ஒரு பேஜுக்கு ஒரு 20 லைனாவது மினிமம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, சரிங்களா. ரொம்ப 10 லைனோ 12 லைனோ அப்படிலாம் எழுதக்கூடாது. ஒரு 20 லைனாவது இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு பேஜையும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போங்க. தமிழில் கையெழுத்து தெளிவாக எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க, அடித்து எழுதாதீங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாமே சேர்த்து குறிப்பு பெட்டகம் இல்லை குறிப்பு சட்டகம் போட்டு இது எல்லாத்துக்குமே உள்ளார ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 by 1 சைட் ரேட்டிங்லாம் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு யோசிச்சு வச்சுருங்க எந்தெந்த சைட் ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிரிவு 1 அப்படின்றதுக்கு இந்த ஹிண்ட்டு உங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் பிரிவு 2ல் பாருங்கள், எவையேனும் 4னுக்கு இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே 1 2 3 4 5 இல்லை இதில் 4 முடிஞ்சிருக்கா, 5 6 7 8 அப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த 5ல் பாருங்களேன், மொத்தம் இது எனக்கு தெரிஞ்சு இந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக நீங்கள் எழுதுனீங்கன்னா நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா எஸ்ஏ பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன தான் எழுதினாலும் கரெக்டாக எழுதினா மட்டும்தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் 4 எழுதணும், 4 ஈஸியாக எழுதிட முடியும். இடஞ்சுட்டி பொருள் விளக்கம், இடம்னா என்னது, பொருள்னா என்னது, அவ்வளோதான். இதை நீங்கள் படிச்சுட்டு போங்க. இதை நீங்கள் பெஸ்ட்டாக எல்லோரும் அட்டன் பண்ணிங்கன்னா இதில் 20 out of ஒரு 18 19 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் இதுவும் எழுதுங்க விடாமல். இதில் பாருங்கள், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம், ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. பாருங்கள், எல்லா உயிர்களிலும் நானே இருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். பாருங்கள், மூசு வண்டுரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. பாருங்கள், வந்த வினை தீர்க்க வகையறியார் வேலூரர், எந்த வினை தீர்ப்பார் இவர். இதெல்லாம் எதுலேருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி கிளியராக எழுதுங்க. அதுக்கப்புறம் 6th one பாருங்கள், பாரத சமுதாயம் என்னும் கவிதையில் பாரதியார் நம் பாரதத்தின் பெருமையை எவ்வாறு வர்ணிக்கிறார். அடுத்து 7th one, அப்பூதி அடிகள் நாவுக்கரசரிடம் கொண்ட அன்பினை விளக்குக. லாஸ்ட் ஒன், மூத்த பள்ளிக்கும் இளைய பள்ளிக்கும் இடையே நடந்த உரையாடலை தொகுத்து எழுதுக. இதெல்லாம் நான் கொடுத்த ஹிண்ட்டை ஃபாலோ. தேங்க்யூ. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.